சட்டசபை லைவ் இனிமே கேன்சல் பண்ண போறாங்களாம். 15 நிமிஷம் டிலே பண்ணி தான், அதை இனிமே கட் பண்ணி தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி தான் இனிமேல் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். காரணம் திமுகவினரின் கோரிக்கையின்படி நாங்கள் அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் நேரடியாக லைவா மக்கள் கிட்ட தெரிஞ்சிடறதுனால இனிமேல் லைவை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பரிசீலனை செய்ய போறாராம். சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா கருப்பாம்பூச்சி, இன்னொரு பக்கம் என்னன்னா கனிமவளத்துறையோட அமைச்சர் மிஸ்டர் டி.கே. பிரபு அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி அக்கா விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஊர்ல இருந்து தொடங்கிடுறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்திரங்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அழகான இயற்கை வளங்கள் கொண்ட மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. ஆனா இப்போ போய் பாத்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. எங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், மாவட்ட மக்களுக்கும் தெரியும். அந்த மலை எங்க போச்சுன்னா வண்டியா கேரளாவுக்கு கடத்தினாங்க. கேரளாவுக்கு எங்க இருந்தெல்லாம் போச்சுன்னா திருநெல்வேலி, தென்காசி, தோவாளையில தொடங்கி எங்க ஊர் வரைக்கும் கிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாதையையும் பேட்சா தோண்டி செதுக்கி கடத்தினாங்க. சரி, இங்க இயற்கையை காணும், இங்க மலைகளை காணும். இந்த திராவிட கட்சிகள் முக்கியமா திமுக தான் இந்த மலைகளை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் மக்கள் சொன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மூத்த அண்ணன் ஒருத்தர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? உண்மையிலே இந்த பதிலை கேட்கறதுக்கு வருத்தமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த கட்சி போயிடுச்சா. 2004 அது 2004 காலகட்டத்துக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை எழுப்ப ஆரம்பிச்சாங்களா, கட்ட ஆரம்பிச்சாங்களா. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினாங்களாம், பெரிய பெரிய பாலங்களை போட்டாங்களாம், பெரிய பெரிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் கட்டினாங்களாம், பெரிய பெரிய ஸ்டேடியம் கட்டினாங்களா, பெரிய பெரிய சூழல்லாம் கட்டினாங்களா, கல்லூரி பள்ளிகள் எல்லாம் கட்டினாங்களா. அப்ப இந்த தமிழ்நாட்டோட காணாம போன மலைகள்லாம் எங்க போச்சு? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கட்டுறதுக்காக தான், பாலங்களை போடுறதுக்காகவும் இந்த பிரிட்ஜஸையும் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸையும் கட்டுறதுக்காக தான் பயன்படுத்தி இருக்காங்களா, எங்கேயும் கடத்தலையா. ஏன் இப்ப இவங்க விவாதம் பண்ற சட்டசபையே இந்த மலைகளை உடைச்சு தான் கட்டியிருக்காங்களா? யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப காமராஜர் எத்தனை மலைகளை உடைச்சி அணைகளை கட்டினாரு, எத்தனை மலைகளை உடைச்சி பள்ளி கல்லூரிகளை கட்டினாரு. 1954 இருந்து 63 வரைக்கும் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் தான் கிட்டத்தட்ட 18,000 பள்ளிகளை கட்டினாரு. ஏன் வைகையான, சாத்தனூரான, அமராவதியான, கிருஷ்ணகிரியான, பவானியான, மணிமுத்தாரானு சொல்லிட்டு பல அணைகளையும் கட்டினாரு. அப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா கொள்கை பரப்பு செயலாளர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 18,000 பள்ளிகளை கட்டியிருக்காரு, இத்தனை அணைகளை கட்டியிருக்காருன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னார் எந்த ஒரு மலைகளும் இருந்திருக்காது இல்ல. அப்ப எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் கிடையாது, எந்த ஒரு சட்டசபையும் கிடையாது. அப்ப எங்க ஊர் மலைகள்லாம் எங்கேயா போச்சு? கேரளால விழிஞ்ச ஹார்பரை கட்டுறதுக்காக கொண்டு போனாங்க. சரி, எதுக்காக மக்களும் நாம் தமிழர் கட்சியும் இத்தனை நாள் நீங்க போராடினீங்க? போன ஆண்டு வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன்ஸை கட்டுறதை தடுக்கிறதுக்காகவா, இல்ல செக்ரட்டரியேட் சட்டசபை கட்டுறதை தடுக்கிறதுக்காகவா? திமுக கிட்ட எவ்வளவுதாயா வாங்குனீங்க? இப்படியா முட்டு கொடுத்து மக்கள் கிட்ட சிக்கிறது? இதுக்கடையில இந்த கருப்பாம்பூச்சி வேற உன நல்லவே நினைச்சா எங்க ஊரோட எங்க திருட்டு குடும்பத்தோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறதுல சிறந்த முதலமைச்சர் சொன்ன பத்தியா? அப்பதான் தெரிஞ்சது அறிவு என்னங்கிறது. சரி, இதை சொல்ல உனக்கு எவ்வளோயா கொடுத்தாங்க? நீ நடத்தின போராட்டத்துல சிக்கன் பிரியாணியும் KFC சிக்கனையும் சப்ளை பண்ணும்போதே நினைச்ச எங்க ஊர்ல கல்லடிச்ச காசு தான் அங்க சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு. இதுக்கடையில அக்கா விஜயலட்சுமி வேற இனிமே சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா, துணை நிக்க போறாங்களா வரக்கூடிய இடைத்தேர்தல்? ஏமா உங்களுக்கே தெரியாத உண்மை என்ன தெரியுமா? ஆனா சீமான் அவர்களை கலாய்க்கிறதுக்காக தான் உங்களே இத்தனை நாள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு மனசுல தியாகி ஜான்சி ராணி அக்கான்னு சொல்லிட்டு நினைப்பு வேற. கட்சிக்காரங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, பாருங்கடா அக்காவை நீ சமாளிச்சு பாருங்க, அக்கா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேவலம். பணம் என்றால் பிணமும் வாய் வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல. நேத்து மண்ணு திருடன் ஏவா வேல் அவர்களுக்கு மக்களுக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்காக ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சியும் முட்டு கொடுத்துச்சு. இன்னைக்கு கள்ள திருடன திராவிட கட்சிகளுக்கும் திருட்டு கும்பல்களுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம தமிழக அரசியலோட நிலைமை பாத்தீங்களா?